எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்திலே ஆண்டவரே, அப்பா பூலோகத்திலே ஆண்டவரே, இந்த பரலோகத்திலே ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களுக்கு சொந்தமானவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் உங்களையே நோக்கி பார்த்து ஆண்டவரே, உங்கள் பாதத்திலேயே உட்கார்ந்து இருக்கும்படி ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. உண்மை நோக்கி பார்த்த மனிதர்களாக நாங்கள் இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை நோக்கி பார்த்த மனிதர்கள் ஆண்டவரே வெக்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. அப்பா நாங்கள் வெக்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. எங்கள் தலை நிமிர செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் முகத்தை நீ பிரகாசிக்க செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் முகங்கள் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்த்து அது பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. பிரகாசம் உள்ளவர்களாக எங்களை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் விளக்கை ஆண்டவரே நீ எரிய செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் விளக்கின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் அநேக வாழ்க்கைக்கு ஆண்டவரே, அநேக பேரோட வாழ்க்கைக்கு ஆண்டவரே நாங்கள் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை நீர் ஆண்டவரே ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு கருவியாக நீர் பயன்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு கருவியாக பயன்படுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இந்த வேலும் ஆண்டவரே நாங்கள் பாடும் போது ஆண்டவரே, ஆராதிக்கும் போது அப்பா உங்கள் பிரசனம் எங்கள் மத்தியில் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே ஒரு முழு மனதோடு ஆண்டவரே, அப்பா நாங்கள் வாஞ்சியோடு ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறது எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் சிந்தை முழுவதும் ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்க வேண்டும் அப்பா. நாங்கள் வேற எதையோ யோசிக்காதபடி, வேற எதையோ சிந்திக்காதபடி ஆண்டவரே எங்கள் சிந்தை முழுவதும் ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்க வேண்டும் அப்பா. நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கும் போது அப்பா எங்கள் பிரச்சனைகள் தானாக மறைந்து விடும் ஆண்டவரே. எங்கள் பிரச்சனைகளை நீர் எடுத்து போட்ட ஆண்டவரே, நீ எங்களுக்கு சமாதானத்தை தர தேவனா நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த உலகம் தரக்கூடாது சமாதானத்தை ஆண்டவரே உங்களோட பிரசனத்தில் உங்கள் பாதப்படியில் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இப்போ ஆண்டவரே உள்ள வர ஒருவருத்தரை நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே உங்கள் சமாதானத்தை நீங்கள் தாங்க. எங்கள் குடும்பங்களில் உங்களோட சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. நாங்கள் வரும்போது ஆண்டவரே எல்லாரும் ஒரு விசுவாசத்தோடு உள்ளே வருவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் வர நோக்கம் நிறைவேறும், எங்கள் இருதயத்தில் இருக்க பாரங்கள் தீர்ந்து விடும் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் வந்த யாரும் ஆண்டவர் வெறுமையாக திரும்பக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டவர்கள் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அறுசுவை உணவு உண்பதை போல் ஆண்டவரே நாங்கள் திருப்தியாக வெளியே போகும்படி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் இருதயத்தை ஆண்டவரே நாங்கள் திறந்து வைக்கும்படி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு வர வார்த்தை ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே நாங்கள் அச்சிட்டு வைக்கும்படி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் இருதயத்தின் ஆழத்துலேருந்து அந்த வார்த்தை ஒருபோதும் வெளியே போகாதபடி எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. நாங்கள் கேட்குற ஒரு வார்த்தை ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்தும்படி அப்பா எங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தையும் ஒரு நல்ல ஒரு தெளிந்த புத்தியும் நீங்கள் தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு இருக்க பயத்தின் ஆவியை எடுத்து போட்ட ஆண்டவரே எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு உற்சாகத்தின் ஆவியை நீங்கள் தாங்க அப்பா. எங்கள் எல்லாருக்கும் ஒரு விசுவாச கட்டளை எடுங்க ஆண்டவரே. அப்பா உங்கள் ஆவியின் வரங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் அப்பா. வர எல்லாரும் ஆண்டவரே ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள் ஆண்டவரே, ஆவியில் நிரம்பினவர்கள் ஆண்டவரே நாங்கள் திரும்ப போகும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் ஆண்டவரே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா நாங்கள் உங்களுக்கு பிரியமாக ஆண்டவரே எங்களோட துதி பாடல் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானதாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் எல்லாரையும் உங்கள் பொறுப்புள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம ஒரு சில பாடல்கள் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திர தேவன். நம்ம அவரை நோக்கி உயர்த்தி பாடுவோம். மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லா கரங்களை உற்சாகமாக தட்டி வெற்றி கூடி பிடித்திடுவோம். வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கூடி பிடிப்பார்.
நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம், காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்று விட்டோம், விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்று விட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம், காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்று விட்டோம், விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்று விட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். நம்ம எல்லாம் எழுந்து கரங்களை தட்டி உற்சாகப்படுத்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது.
கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆமென். கரங்களை உற்சாகமா தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? கழுகை போல என்னை எழும்ப செய்தி, உயரங்களில் என்னை பறக்க செய்தி. கழுகை போல என்னை எழும்ப செய்தி, உயரங்களில் என்னை பறக்க செய்தி. நீரே போதும், நீரே போதும். எல்லாரும் சொல்லுங்க, நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ, சிங்கம் போல சாத்தானை ஜெயித்திடும் பலனாளித்தீ. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ, சாத்தானை ஜெயித்திடும் பலனாளித்தீ. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. மலையை போல என்னை செழிக்க செய்தீர், கேதுரு போல் என்னை வளர செய்தீர். பாடுங்க. மலையை போல என்னை செழிக்க செய்தீர், கேதுரு போல் என்னை வளர செய்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல, கழுகை போல என்னை எழும்பச் செய்தீர், உயரங்களில் என்னை பறக்க செய்தீர். கழுகை போல எல்லாம் சொல்லுங்க, எழும்பச் செய்தீர், உயரங்களில் என்னை பறக்க செய்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையா, சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றி நீ, சாத்தானை ஜெயித்திடும் பலனாளித்தீரோ. சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றி நீ, சாத்தானை நீரே போதும், நீரே போதும். எல்லாரும் பாடுங்க, கைகளை அசைத்து சொல்லுங்க, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க.
உங்களை போல வல்லமை உள்ளவர் ஒருவரே இல்லை. அந்த வல்லமையினால் எங்களை நிரப்புங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். பாருங்க, இன்னைக்கு நம்ம உபாகமம் 18 படிக்கலாமா? உபாகமம் 18 அதிகாரம். லேவியராகிய ஆசாரியருக்கும் லேவி கோத்திரத்தார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக. கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளையும் அவருக்கு சுதந்திரமானவைகளையும் அவர்கள் புசிப்பார்களாக. லேவியர்களை ஆசாரியர்களை பற்றி மறுபடியும் ஒரு விஷயம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். லேவியர்கள் ஆசாரியர்கள். இந்த லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரரோடு என்ன இல்லை? சுதந்திரம். அவங்க வியாபாரம் பண்ண முடியாது, அவங்க தொழில் நடத்த முடியாது, அவங்க போயிட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ண முடியாது, அல்லது அவங்க போய் கவர்மெண்ட் ஜாபில் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது, அல்லது அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க முடியாது. ஒரு ஆசாரியன் என்றால், அவன் ஒரு லேவியன் என்றால், அவன் முழு நேரம் ஆசரிப்பு கூடாரத்திற்கு பணி செய்வதற்காக தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன், ஒரு நியமிக்கப்பட்ட கூட்டம். அவர்கள் எங்கே தான் இருப்பார்கள்? ஆசரிப்பு கூடாரத்திலேயே இருப்பார்கள். அங்கிருந்து தேவனுக்கு பணி செய்வார்கள். தேவனுடைய பணிவிடையை அவர்கள் நிறைவேற்றி கொண்டே இருப்பார்கள். அவர்களை கர்த்தர் அதற்காகவே ஏற்படுத்தினார். அவர்களுக்கு வேற ஒன்றும் அவர் எந்த சுதந்திரமோ எந்த பங்கோ அவர்களுக்கு அவர் கொடுக்கவே மாட்டேன்ட்டார். அவங்களுக்கு எதுவும் கிடையாது. அவங்களுக்கு நான் தான் சுதந்திரம். அவங்க தகன பலிகளையும் சுதந்திரமாக அவங்களுக்கு கொடுத்ததை தான் அவங்க என்ன பண்ணணும்? அவங்க சாப்பிடணும். அவங்க எதை சாப்பிடணும்? தகன பலிகளை, சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட பங்குகளை, இதை தான் அவங்க சாப்பிடணும்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய ஊழியத்தை இந்த உலகத்தில் பகுதி நேரமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது விசுவாசிகள் மட்டும்தான் சொல்ல முடியும். ஒரு முழு நேர பணியாளர் முழு நேரமாக கடவுளுடைய ஊழியத்தை செய்வது தான். கடவுளுடைய ஊழியத்தில் அவர் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு அவருக்கு அது உதவி செய்யும். கடவுளுடைய ஊழியத்தை செஞ்சோன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் உண்டு. அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா அந்த கடவுளுக்காக முழு நேரமாக என்ன பண்ணணும்? அர்ப்பணிக்கணும். இது முழு நேர ஊழியர்களுக்கான விஷயம், உங்களுக்கானது இல்லை. நீங்கள் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் பகுதி நேரமாக ஊழியம் செய்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், ஜெபக்கூட்டங்களுக்கு வருகிறீர்கள். நாம் விசுவாசிகள், நாம் இப்படித்தான் இருப்போம். இது சரிதான். ஆனால் ஒரு முழு நேர பணியாளர் என்பவர் அவர் முழு நேரமும் ஆண்டவருக்காக வேலை செய்கிறார். அந்த முழு நேரமும் ஆண்டவருக்காக வேலை செஞ்சாதான் ஆண்டவர் அவருக்கு என்னெல்லாம் செய்வாருங்கிறத அவரால் ருசிக்கவே முடியும். முதல்ல அதை அவங்களால உணரவும் அதை புரிந்து கொள்ளவும் முடியும். ஆகவே அவர்கள் சகோதரருக்குள்ள சுதந்திரம் இல்லை, அவர்களுக்கு சொல்லியபடியே அவரே அவர்களுடைய யார் தான் சுதந்திரம் சொல்லுங்க? ஆமாம், கர்த்தர் தான் சுதந்திரம். இப்போ அன்றைக்கி அந்த பாஸ்டர் வந்தார், அவர் என்னை சந்தித்தார். அவர் இங்கே மேடையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னால் என்னை கூப்பிட்டு ஒரு கவர்லாம் கொடுத்தார். நான் அதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை அவங்கள்ட்டேருந்து. நான் அவங்க ஊருக்கு போனேன்னா நான் சில நேரம் நான் கொடுத்துட்டு வருவேன். அப்படி தான் நான் நடந்துக்குவேன். நான் எதிர்பார்த்தெல்லாம் யார்கிட்டையும் பழகிறது எனக்கு பழக்கம் இல்லை. அப்போ அவர் என்னை கூப்பிட்டு, ரெண்டாவது மேடையில் கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமாக வேறு இருந்துச்சு. அது நம்ம பழக்கமே இல்லைல்ல. மேடையில் ஏதாவது நம்ம பொக்கே கொடுப்போம், அது சின்ன ஒரு கிஃப்ட்டு, சால்வகள் அப்படியெல்லாம் சில இடங்களில் உண்டு. மேடையில் கூப்பிட்டு கொடுத்தது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அது அவங்க ஊர் வழக்கமாக இருக்கலாம், நமக்கு அது தெரியல. சரின்னா அதனால் அவர் ரொம்ப பல லட்சம் பாஸ்டர் கொடுத்துருப்பார் போல தருது, சர்ச்சை கட்டிடுவார் பாஸ்டர் அதை வச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அவர் கொடுத்துருக்கிற காசு 28,000 ரூபா. நம்ம ஊர் காசில் 28,000 ரூபா, அவங்க ஊர் காசில் 1500 வெள்ளி.
அதனால் நீங்கள் ஏதோ பெரிய காசு அவர் கொடுத்துட்டார், பாஸ்டர் கொண்டு வந்து மலேசியாவிலேருந்து தேசத்துலேருந்து வந்தார், ஒரு 20-30 லட்சம் கொடுத்துட்டார் பாஸ்டருக்கு, நம்ம ஏன் இனிமேல் பாஸ்டர் கொடுக்கணும், பாஸ்டர் ரொம்ப பெட்டி நிறைய வச்சுருக்காருன்னு தப்பாலாம் நினச்சிக்கிடாதீங்க. நான் ஏன் இதை வெளிப்படையாக சொல்கிறேன்னா, நான் யார்ட்டையுமே வாங்குறதே இல்லைங்க. நான் யார்ட்டையும் போய் வெளியே மக்கள்கிட்ட இது வரைக்கும் கேட்டதும் இல்லை, வாங்கினதும் இல்லை. விசுவாசிகள்கிட்டையும் கூட போய் கேட்க மாட்டேன், காணிக்கையெல்லாம் கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்க மாட்டேன். நீங்கள் தசம பாங்கு கொடுக்குறீங்களான்னு கேட்க மாட்டேன். யார் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம், கொடுக்குறவங்க கொடுக்கட்டும், கொடுக்காதவங்க, கொடுக்க முடியாதவங்க கொடுக்க, என்ன பண்ண முடியும் நம்ம, அவங்க சூழ்நிலை எதுவோ நமக்கு தெரியாதில்ல, அதனால் பேசாமல் இருப்பேன் நான். ஆனால் ஒரு விஷயம் உண்மையாக இருக்குது, கர்த்தர் தான் அவர்களுடைய சுதந்திரம். யார் சுதந்திரம்? ஊழியக்காரங்களுக்கு சுதந்திரம் யார்? கர்த்தர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு சுதந்திரம் வேறு எங்கேயும் இல்லை, எங்களுக்கு பங்கு வேறு எங்கேயும் இல்லை. எங்கள் பங்கு, எங்கள் சுதந்திரம் உங்களை விட நாங்கள் ஆண்டவரை அதிகமாக சார்ந்து நிற்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்கணும். உங்களுக்காவது ஏதோ உங்கள் கணவர், உங்கள் பிள்ளைங்க, இவங்களுக்கு உலக பிரகாரமான வேலையிலேருந்து காசு கிடைக்கும். என்னம்மா, ஒரு 200 ரூபா, ஒரு 2000 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு வந்தால் 3000 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம், விற்கலாம் இல்லைம்மா? 2000 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு வந்து 3000 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம், விற்கலாம். ஒரு 1000 ரூபா காசு உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு தெரியும், 2000க்கு வாங்கிட்டு போனால் ஒரு 3000க்கு விற்கலாம், இல்லை 5000க்கு வாங்கிட்டு வந்தால் ஒரு 8000 ரூபாய்க்கு விற்கலாம். ஒரு 3000 ரூபா காசு நிற்கும். அப்படியே கொஞ்சம் கெட்டு போனால் கூட ஒரு 1500 ரூபா 2000 ரூபா காசு இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் ஊழியக்காரங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க, ஒன்றும் தெரியாது. ஆனால் அதுக்காக அவங்க குறைவாக இருந்துருவாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு சுதந்திரம் கடவுளாக இருக்கிறார். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எங்கள் பாஸ்டருக்கு நீங்கள் தான் ஆண்டவரே சுதந்திரம். எங்கள் பாஸ்டரை நல்லா அவரை ஆசீர்வதிச்சு வைங்க. அவர் கோயிலுக்கு இன்னும் பெரிய பெரிய இடங்கள் வாங்குற அளவுக்கு அவர் கைகளை ஆசீர்வதிங்க. பெரிய பெரிய ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்குற அளவுக்கு எங்கள் பாஸ்டர் கையில் கொடுங்க. அவர் நிலம் தான் வாங்குவார் சபைக்கு. அவருக்கு அந்த பாரம் இருக்குது, அந்த தரிசனம் இருக்குது, அதனால் அவர் கையில் கொடுங்க. இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சச்சரவு பண்ணுற மாதிரி சூழ்நிலையில் அவர் இனிமேல் என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்க. ஆண்டவரே, இனிமேல் நீங்கள் எங்களை என்ன பண்ணுங்க, பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. இதில் ஆண்டவர் நமக்கு பாடம் எதை கற்றுக் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. போலாமா பெரிய இடத்துக்கு? அதுக்கு தான் விஷன் எக்ஸ்பேன்ஷன் நம்ம ட்ரை பண்ணது. ஆக்சுவலாக அதில் நமக்கு கொஞ்சம் லோன் கிடைக்காம நிறைய சிக்கல் வந்துருச்சு. சரி, எல்லாம் நன்மைக்காக இருக்கும். வேறு எங்கேயோ கர்த்தர் நம்மளை நிலைநாட்ட அவர் உறுதியாக, இந்த இடம் இருந்தாலும் உறுதியாக நம்மளை நிலைநாட்டுறதுக்கு அவர் ஒரு இடத்த ஏற்கனவே நமக்காக பார்த்து வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் பார்த்து வைத்த நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போவேன் மாதிரி நம்மளே அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்ன பண்ணுவார், கூட்டிகிட்டு போவார். அதனால் அதுக்கு நமக்கு ஊழியக்காரருக்கு கர்த்தர் நிறைய கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கொடுக்குற மாதிரியான நிறைய விசுவாசிகளை கர்த்தர் எழுப்பணும். நிறைய விசுவாசிகள் கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆஸ்தி ஐஸ்வர்யமா அவன் வீட்டில் இருக்கணும். நம்ம படிக்கிற மாதிரி ஆஸ்தி நிறைந்த ஐஸ்வர்யம் நிறைந்த விசுவாசிகளை ஆண்டவர் எழுப்பி கொடுத்தாருன்னா சபைக்கு பெரிய பெரிய இடங்களெல்லாம் என்ன பண்ணோம், கிடைக்கும். பாருங்க, கர்த்தர் தருவார்னு நாம் ஒரு விசுவாசத்தோட காத்திருப்போம். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். எனக்கு குடியிருக்க ஆண்டவர் வீடு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு அது போதுங்க. அதுக்கு மேலே கர்த்தர்கிட்ட நான் ஒன்றுங்க, இனி கர்த்தர்கிட்ட எனக்காக கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. உண்மையாக சொல்கிறேன், இனி கர்த்தர்கிட்ட எனக்காக கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒன்றே ஒன்று தான் இருக்குது, என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்கலாம். நல்ல பொண்ணு கிடைக்கணும் அவனுக்கு, அந்த வயசு வரும்போது அவனுக்கு நல்ல கல்யாணம் நடக்கணும், அவனுக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்கணும், அவனுடைய சந்ததிகள் ஊழியத்தில் இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணலாம். மகிமாவுடைய சந்ததிகள் ஊழியத்தில் இருக்கணும்னு ஜெபம் பண்ணலாமே தவிர இனிமேல் எனக்காக கேட்பதற்கு கர்த்தரிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் எனக்கு கர்த்தர் என்ன வேண்டுமோ அதை விட அதிகமாக கொடுத்து விட்டார். இனி நான் கர்த்தரிடத்தில் எதையும் கேட்க போறது இல்லை, எதையும் வாங்க போறதும் இல்லை. கர்த்தர் இனி என்ன கொடுத்தாலும் அந்த ஊழியத்துக்காக தான் செலவு பண்ணணும்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேங்க. இனி என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய செல்வம், கர்த்தர் கொடுக்கிற காணிக்கைகள் எல்லாத்தையும் கணக்கு வச்சு ஊழியத்திலேயே செலவழிச்சு பெரிய பெரிய சபையை கட்டி எழுப்பி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு நான் ரொம்ப ஆவலாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அதற்கான நல்ல மனநிலை, நல்ல பரிசுத்தம், இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஜீவியம், ஆண்டவரோடு கூட உறவாடுகிற உறவு, சரீரத்தில் நல்ல சுகம்,
மனதிலே நல்ல ஒரு சவுண்ட் மைண்டை கர்த்தர் கொடுக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அதுதான் எனக்கு தேவைப்படுது. சில நேரங்களிலே மனதில் எல்லாருக்கும் ஏற்படுகிற பதட்டங்கள், எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு அச்ச உணர்வுகள், எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விதமான தயக்கங்கள் எனக்கு ஏற்படத்தான் செய்கிறது. ஆனால் வேத வசனத்தை நான் அறிக்கையிடுவேன். இன்றைக்கு காலையில் கூட நான் வேத வசனத்தை தான் அறிக்கை செய்தேன். கர்த்தாவே, என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லி இருக்கிறீரே, உம்முடைய கரத்திற்கு நான் கட்டளையிடுகிறேன், உம்முடைய கரம் இதை செய்யட்டும் என்று நான் கர்த்தரிடத்திலே சொன்னேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சவுண்ட் மைண்டை கர்த்தர் கொடுத்து, ஒரு நல்ல பரிசுத்த ஜீவியத்தை கர்த்தர் கொடுத்து, கடைசி வரை கர்த்தருக்காக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த பரிசுத்தத்தினாலே நிறைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள, ஊழியத்தில் நிறைய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள, தேவன் என்னையும் என்னுடைய மனைவியையும் அதிகம் பரிசுத்தப்படுத்த வேண்டும், பிள்ளைகளை அதிகம் பரிசுத்தப்படுத்த வேண்டும், எங்கள் குடும்பத்தை கர்த்தர் இன்னும் அதிக பரிசுத்தத்திற்குள்ளே கொண்டு போக வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். அதைத்தான் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஜெபங்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல பாருங்க, ஜனத்தினிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசாரியருக்குரிய வரத்தாவது பலியிடும் மாடுகளில் ஆடு மாடுகளில் முன்னந்தொட தாட எரப்பை ஆசாரியனுக்கு. அதுலயே சில பகுதியெல்லாம் பிரிச்சுட்டார் ஆண்டவர். என்னெல்லாம்? தாட எரப்பைனா என்ன? அது நம்ம தோஞ்சல் சாப்பிடுவோமே அதுவா? குடல் தானே தோஞ்சல். ஐயோ, ரொம்ப டேஸ்டா இருக்குமே. என்னது இறப்பையா? வயிற்றுக்குள்ள தான் இறப்பை இருக்குது, வயிறு இறப்பை இல்லை. இவர் வேற. வயிறு பொதுவாக எல்லாருக்கும் இருக்கு, வயிற்றுக்குள்ள இறப்பை ஒன்று இருக்குல்ல. அதான் அது எனக்கு தெரியல. அப்படி இருந்தா இங்கிலீஷ் பைபிளில் எப்படி இருக்கு, இங்கிலீஷ் பைபிளில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அந்த வசனத்தை பாருங்க. இறப்பைனா எனக்கு தெரிஞ்சு நம்ம சாப்பிட்ற தோஞ்சல் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த பாருங்க என்னெல்லாம் கொடுக்க சொல்றாரு. முன்னந்தோடைய கொடு, தாடைய கொடு, இறப்பைய ஆசாரியனுக்கு, தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுரோம எண்ணெய் இவைகளின் முதற் பலன் அவனுக்கு கொடுக்கணும். அவனுக்கு கொடு. எங்க நீங்க பைபிளை திருப்பி அடிச்சாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை என்னன்னா, நீ ஆசாரியனுக்கு கொடு, நீ லேவியனுக்கு கொடு, நீ ஆசாரியனுக்கு கொடு, நீ லேவியனுக்கு கொடு. இதை தான் சொல்றார். ஒரு சகோதரி இங்க உட்காருவாங்க வழக்கமா. அவங்க சொல்லுவாங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு காணிக்க கொடுக்கணும்னு தோணுது அப்படிம்பாங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப புதுசா இருந்ததுங்க அந்த வார்த்தை. புதுசா இருந்து, இந்த வார்த்தை புதுசு தானே. என்னை பார்த்து எவ்வளோ பேர் கோபம் வருது, என்னை பார்த்து எவ்வளோ பேர் திட்டுறாங்க, என்னை பார்த்து எவ்வளோ பேர் மனசுக்குள்ள மனுஷனா இவர் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு சகோதரி சொல்லுது, உங்களை பார்த்தாலே எனக்கு காணிக்க கொடுக்கணும்னு தான் தோணுது. எனக்கு நான் ஒன்றுமே புரியல. எனக்கு என்ன சொல்கிறீங்க சிஸ்டர், நீங்கள் எதுக்கு உங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னா, நான் இல்லை எனக்கு நீங்கள் அப்பா மாதிரி தோணுது, உங்களை பார்த்தாலே எனக்கு காணிக்க கொடுக்கணும்னு தான் தோணுது. அது அது எப்படின்னு எனக்கு விளங்கலை. அவங்களுக்கு என்ன விளங்குச்சா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியவே மாட்டேங்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு விளங்குது. ஆசாரியனுக்கும் லேவியனுக்கும் குடுன்னு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பைபிள் முழுக்க சொல்லி வச்சிருக்கிறார். அவனுக்கு குடு அப்படிங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். பாஸ்டர் தான் இந்த ஆசாரியனா லேவியனா இந்த சபையில் நிற்கிறாரு. அவருக்கு நம்ம என்ன பண்ணோம், கொடுத்துட்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு கொடுத்து நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அவருக்கு கொடுக்க நம்மளை என்ன பண்ணுவாரு, கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20 நாள் 16 கூட்டங்கள், பராமரிப்பு குழு கூட்டங்கள் நடத்தி நீங்கள் வீட்டுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து விட்டீங்களா? நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். ஆண்டவரே, இன்னைக்கு சாப்பாடு கொடுத்த விசுவாசியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இன்னைக்கு இவங்க கொடுத்தாங்க இவங்களை ஆசீர்வதிங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல சாப்பாடாக கொடுத்து அனுப்பியிருந்தீங்க. நீங்கள் எங்களாலேயே சாப்பிட முடியல. உபவாசம் வேறு இருக்கிறோமா, டயர்டாக வேறு இருக்குதா, களைப்பாக இருக்குதா, சாப்பிடவே தோண மாட்டேங்குது. ஆகிலும் உற்சாகமாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நானும் சிஸ்டரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது அடுத்த நாள் சொல்லுவோம், நேற்று எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க. சாப்பாடு ஜெபம் பண்ணும்போதே சொல்லிடுவோம் நாங்கள், ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரும் கொடுத்து அனுப்புனதை பார்த்தா எங்களுக்கு பயமாக இருந்துச்சு.
எங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. நாங்கள் ஒரு பெரிய சாப்பாட்டு ராமனுங்க மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால அளவில்லாமல் கொடுத்து விட்டாங்க. எங்களுக்கா பயமாக இருந்துச்சு, என்னத்துக்கு இவ்வளோ கொடுக்குறாங்கப்பா, நீ கொஞ்சமாவது வாங்கிட்டு வரக்கூடாதா அப்படின்னு நான் சிஸ்டர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அந்த மாதிரி நிறைய கொடுக்குற மக்களை தான் இந்த சபையில் கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த சபை ஒரு ஆசீர்வாதமான சபைங்க. கொடுக்குற ஜனங்களால் நிறைந்த சபை இந்த சபை. கர்த்தர் இந்த சபை அப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நான் நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமா, இந்த லேவியன ஆசாரியனை பற்றி என்ன சொல்றாரு? இப்படி சொல்றார். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அதிகாரத்தில் சொல்றாரு. 18வது வசனம், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசிய நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன். நான் அவர்களுக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். நல்லா கவனிங்க. இங்க மோசேக்கு கர்த்தர் என்ன சொன்னார்னா, என்ன மாதிரியே ஒரு தீர்க்கதரிசிய உங்க சகோதரர் நடுவில் இருந்து கர்த்தர் எழுப்புவாரு. அவர் எழுப்பும் போது அந்த தீர்க்கதரிசிக்கு நீங்க எல்லாத்திலையும் என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். அந்த தீர்க்கதரிசி வாயிலே வார்த்தைகளை அருள்வேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ. கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் அவருடைய வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். என்ன பண்ணணுமா? வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணுமா? பிரசங்க பீடத்தில் நிற்கிறவர் ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அந்த தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசியா இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினுடைய வார்த்தைகளை வேதத்திலிருந்து எடுத்து போதிக்கிறார். அவருடைய நோக்கமே வேதத்திலிருந்து எடுத்து போதிப்பதன் மூலமாக இந்த சபையை உருவாக்க வேண்டும் என்பதுதான். எல்லாவற்றிலும் இந்த சபையை பரிசுத்தத்துல, இந்த சபையை விசுவாசத்துல, அன்புல, ஜெபத்துல, இந்த சபையை ஆசீர்வாதத்துல, இந்த சபை நன்மையை பெற்றுக்கொள்றதுல, இப்படி எல்லா காரியத்திலையும் உருவாக்கணுங்கிற ஒரே ஆசையோடு தான் பிரசங்கிக்கப்படுகிறது. பிரசங்கிக்கப்படுகிறது யாரையும் கீழே வீழ்த்துவதற்காக அல்ல. பிரசங்கிக்கப்படுவது யாருக்கும் எதிராக பேசுவதற்காக அல்ல. பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் எல்லாமே ஜனங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய மன்னா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரிய வார்த்தைகளை ஜனங்க கேட்டு அவங்க அதுக்கு கீழ்ப்படியணும். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? அவங்கள கர்த்தர் இந்த விசாரிப்பேன் அப்படிங்கிறாருல்ல, இந்த விசாரிப்பேன் அப்படிங்கிறதுக்கு பைபிளில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று, கரிசனையா விசாரிக்கிறது. இது என்னன்னா செஞ்ச தவற விசாரிக்கிறது. இது என்ன? செஞ்ச தவற விசாரிக்கிறது. செஞ்ச தவற கர்த்தர் எப்படி விசாரிப்பாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் குறுக்கிட்டு நமக்கு சில வேளைகளிலே சில கதவுகளை அடைப்பார். நான் சொல்றத கவனிங்க. சில கதவுகளை அடைப்பார். சில வேளைகளிலே சுலபமாய் நடக்க வேண்டிய காரியங்களை சுலபமா நடக்க விடாம பண்ணுவார். சில நேரங்களிலே நமக்கு வரவேண்டிய நன்மைகள் வராமல் அது அப்படியே இருக்கும். சில வேளைகளிலே நம்முடைய சரீரத்திலே சில பாடுகள் அனுமதிக்கப்பட்டு இருக்கும். அதாவது பெரும் வியாதிகள் என்று நான் சொல்ல மாட்டேன், சில பாடுகள். சில வேளைகளிலே நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்களுக்கு நடுவே ஒரு முள்ளுகளை போல இருப்பார்கள். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் விசாரிக்கிற காரியம். ஒரு மனுஷன் தப்பு செஞ்சான்னா அவனை விசாரிக்கணும் இல்ல. அவன் செஞ்ச தப்புக்கு அவனுக்கு அந்த தவறுக்குரிய அந்த சின்ன பனிஷ்மெண்ட் என்ன பண்ணணும்? கொடுக்கணுமா இல்லையா? மன்னிச்சா கூட சின்ன பனிஷ்மெண்ட் இருக்குமா இல்லையா? மன்னிச்சுட்டா பனிஷ்மெண்ட்டே இருக்காதா? ஆசிரியர் மன்னிக்கிறார் தான், 4 அடி கொடுத்துட்டு என்ன பண்றாரு? இனிமேல் அப்படி செய்யாத, மன்னிச்சுட்ட போ அப்படிங்கிறார். அப்ப அவர் மன்னிக்கிறார்.
ஆகிலும் என்ன செய்கிறார்? சிறிதாக தண்டிக்கிறார். அப்ப இந்த மாதிரி ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் விசாரிப்பாருங்க. ஆண்டவர் விசாரிப்பார். அந்த அவன் கண்ணுக்குட்டியை செஞ்சானே இந்த ஆரோனு, அப்ப கூட ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அதை விசாரிக்கும் நாள்ல அவனிடத்துல என்ன பண்ணுவேன்? விசாரிப்பேன். ஒரு நாள் வரும்போது ஆரோன்ட்ட என்ன பண்ணுவேன்? நான் விசாரிப்பேன். ஆரோன் மோசையாவது தூரத்திலிருந்து காணான என்ன பண்ணாரு? பார்த்தார். ஆரோன் கண்ணால கூட பார்க்கல. அது எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. மோசையை கர்த்தர் பிஸ்காவின் கொடிமுடியில ஏறி போய் பார்ப்பா, ஆனா நீ அங்க போக முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா ஆரோனுக்கு அது கூட இல்லைங்க, அந்த பாக்கியம் கூட இல்லை. ஒரு இடத்துல வந்த உடனே வேதம் சொல்கிறது ஆரோன் ஜீவித்து போனான், மரித்து போனான். அவனுடைய குமாரனாகிய எலியாசர் அந்த ஸ்தானத்திலே ஆசாரியனாக்கப்பட்டான். எப்படி முடிஞ்சிருச்சு பாருங்க. அவன் பார்க்க வேண்டிய நிறைய விஷயத்தை என்ன பண்ணல? அது எவ்வளவு பெரிய விசாரிப்பு இல்ல? அந்த மாதிரி விசாரிக்கிறது ரொம்ப பயங்கரம் இல்லையா? கர்த்தரு இவ்வளோ உழுந்து உழுந்து ஜோம் பண்ணி இவ்வளோ இந்த ஜனங்களுக்காக போய் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்று மன்றாடி தான் பிள்ளைகளை பலி கொடுத்து எவ்வளவோ செஞ்சாங்க. ஆகிலும் அவன் கண்கள் சில காரியங்களை என்ன பண்ணவே முடியல, பார்க்கவே இல்லைங்க. அதனால அந்த மாதிரி எல்லாம் கர்த்தர் நம்மளை விசாரிக்க கூடாதுன்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்ன அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை விசாரிச்சாருன்னா அது ரொம்ப மோசமா இருக்குங்க, பயங்கரம். தயவு செஞ்சு வேண்டாம். அப்படி கர்த்தர் யாரையும் விசாரிக்க கூடாதுன்னு நம்ம ஜெபம் பண்ணலாம். அது நல்லா இருக்காது பாருங்க. நம்ம ஒரு காரியத்தை பார்க்கறதுக்கு ஆவலா இருப்போம், அதை கர்த்தர் நம்மளை பார்க்க விடாம விசாரிச்சுட்டாருன்னா அது எப்படிங்க இருக்கும்? அது எவ்வளவு பெரிய இழப்பா, எவ்வளவு பெரிய சங்கடமா நமக்கு தெரியாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்குங்க? ரொம்ப சங்கடமா இருக்கும் இல்லையா? அதனால கர்த்தர் நம்மளை அப்படி எல்லாம் விசாரிக்க கூடாது அப்படின்னு கேட்டுக்குங்க. நானும் அதை விசாரிப்பேங்கிறார். அதனால நமக்கு என்ன புரியுதுன்னா, வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கலன்னா, அந்த செவியை நாம சாய்த்து கேட்கலன்னா, அதுக்கு ஒபே பண்ணலைன்னா, அதுக்கு ஒரு ஒபீடியன்ஸ் நம்ம கொடுக்கலன்னா, அதற்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம சரியா செய்யலைன்னா, அதற்கான கிரயத்தை நாம என்ன பண்ணணும்? மறுபடியும் செலுத்தணும். சிலுவையில் அவர் எல்லாத்தையும் செலுத்தி விட்டது உண்மைதான். அதில் நீங்க வேணா எந்த ஊழியக்காரங்களை, எந்த பரிசுத்தவான்களை போய் கேட்டு பாருங்க, எல்லாரும் தாங்கள் கொடுக்க வேண்டிய கிரயத்தை கொடுத்தார்கள். எல்லாரும் தாங்கள் அடைய வேண்டிய துன்பத்தை அடைந்தார்கள். எல்லாரும் தாங்கள் பட வேண்டிய சில பாடுகளை என்ன செய்தார்கள்? பட்டார்கள். யாரும் இதற்கு விதிவிலக்கா இருந்ததே இல்லை. நான் அதற்கு விதிவிலக்கா இருக்க போகிறது இல்லை, நாம் அதற்கு விதிவிலக்கா இருக்க போகிறது இல்லை. பிரசங்கிக்கிற நான் எத்தனையோ காரியங்களுக்கு கீழ்ப்படியவில்லை என்று எனக்கு தெரியும். பிரசங்கத்தை கேட்கிற நாம் எத்தனையோ காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் என்று நமக்கே தெரியும். இதை இனி அதுக்கு கீழ்ப்படியில, இதுக்கு கீழ்ப்படியில அப்படின்னு விவரிச்சு சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. இல்ல, அதுல 14வது வசனம் பாருங்க. நீ துரத்தி விட போகிற இந்த 13, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமனா இருக்க கடவாய். எப்படி சொல்றாரு? கர்த்தருக்கு முன்னால் நீ உத்தமனா இருக்கணும் அப்படிங்கிறார் ஆண்டவர். மோசையை கொண்டு பேசுறாரு. நீ கர்த்தருக்கு முன்னால் எப்படி இருக்கணும்? உத்தமனா இருக்கணும். நீ துரத்தி விட போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். ஜூலை மாதம் 15 தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் ஒரு கல்யாண நாள் கூட நம்ம சபையில இல்லை. அப்ப நீங்க என்ன பண்றது இல்ல? நீங்க நாள் பார்க்கறது இல்லையா? நாள் பார்க்கறது இல்லைன்னா ஏன் ஜூலை 16 நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாது? எந்த சமுதாயத்தில் இருக்கிறோமோ அந்த சமுதாயத்தினுடைய அருவருப்பான காரியங்களை நாம் உள்வாங்க கூடாது. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப அருமையான மாசம் ஆடி மாசம், நீங்க நல்லா பண்ணுங்க, நல்ல கல்யாணங்கள்லாம் நடத்துங்க, சந்தோஷமா நடத்துங்க, அதுல ஒரு தப்பும் இல்லைங்க. அதனால நீங்க யாருக்கு செவி கொடுக்க கூடாதுங்கிறத நான் அங்க படிச்சு காட்டினேன் உங்களுக்கு. நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார். நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு உத்தரவு கொடார்.
தேவனாய் கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரனிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. யாரு செவி கொடுக்க போறோம்? நாள் பார்க்கிறவன், குறி சொல்றவன், மந்திரவாதி, தந்திரவாதி, ஐயரு, அவன் ஓதுறவன், இவெல்லாம் சொல்றனால நம்மளும் வாழ்க்கையில கடைபிடிக்க போறோமா? இல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போறோமா? எல்லா மாதங்களும் நல்ல மாதங்கள், எல்லா வாரமும் நல்ல வாரம், எல்லா நாட்களும் நல்ல நாள், எல்லா நேரமும் நல்ல நேரம், நமக்கு கெட்ட நேரம் என்று ஒன்றுமே இல்லை. ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை உணர்த்துவார். நான் காலையில் சொன்னல, காலில் அடிபடிச்சு கர்த்தர் உடனே பேசினாருங்க என்கிட்ட, மானே ஜாக்கிரதையாரு, இன்னைக்கு கொஞ்சம் நீ கவனமாக இருக்கணும். சரி ஆண்டவரே, நீங்கள் என் கூட வாங்க. அது யார்ட்டையும் ஷேர் பண்ணவே இல்லை. நான் பாட்டுன்னு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பெரிய விபத்து நடந்துச்சு 92ஆம் ஆண்டு. ஒரு பெரிய விபத்து, 1992 ஒரு பெரிய விபத்து. சைக்கிளில் போனேன், கீழே விழுந்தேன். சைக்கிளில் ஹேண்டில் பேரு இங்கே குத்தி கிழிச்சிருச்சு. ஒரு பெரிய அடி, தரையில் முகங்குப்புற விழுந்தேன். லாரி என்னை கடந்து போச்சு. அந்த விபத்தில் மண்டையில் எலும்பு உடையாமல் ஆண்டவர் பாதுகாத்தார், ஸ்கல் உடையாமல். நிறைய ஸ்டிச்சஸ் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் என்னால் எதுவுமே படிக்கவே முடியாது. எது படித்தாலும் தலைவலிக்கும், பயங்கரமாக தலைவலி வரும். அப்போ அது ஹீல் ஆகிறதுக்கு 1 இயர் ஆகும்னாங்க. 1 இயர் எடுத்துச்சு. அதுக்கு பிறகு தான் நார்மல் ஆச்சு. ஆனால் அதுக்கு முந்தின நாள் கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் உன்னை காப்பார், உன் எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்றுவார். இந்த வசனத்தை தான் முந்தின நாள் பேசினார் கர்த்தர். அடுத்த நாள் எனக்கு இந்த விபத்து நடக்குது. அந்த விபத்து நடந்த உடனே நான் சொன்னேன், கர்த்தரின் எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுவார். என்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டு வச்சாங்க. அங்கே ஏதோ ஸ்டிச்சஸ் போட்டு என்னை காப்பாற்றி விட்டாங்க. ஆண்டவருடைய கிருபை பாருங்க, அப்பவும் பாதுகாத்துச்சு. எப்பவும் நம்மை பாதுகாப்பது ஆண்டவருடைய கிருபை. ஆனால் நாள் பார்க்கிறவர்களாய், நேரம் பார்க்கிறவர்களாய், அதை பின்பற்றுகிறவர் ஜனங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் அதை செய்யாமல் நீங்கள் தேவனுக்கு மட்டுமே செவி கொடுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்திருந்து ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆம், இங்கே ஒரு பொண்ணுக்கு, சுரேகாவுக்கு கழுத்து வலி இருக்கு, குணமாகணும்னு கேட்டிருக்காங்க. பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுரேகாவுக்காக ஜெபம் பண்ணுறோம். கழுத்தில் ஏற்பட்டிருக்கிற வலி குணமாகணும்னு கேட்குறோம். அற்புதம் செய்யுங்க, விடுதலை கொடுங்க, ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நல்ல நாளிலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நீங்கள் கொடுங்க. விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரே, மகிமாவுடைய பிறந்த நாள். இந்த நாள் மகிமாவும் நிறைய பிள்ளைங்க இன்றைக்கி சர்ச்சில் பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்களெல்லாம் ஆசீர்வதியுங்க. மகிமாவையும் ஆசீர்வதியுங்க. நீண்ட ஆயுள் சுகபலம் கொடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, சபையை ஆசீர்வதியுங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய பிள்ளைங்க. ஆசாரியனையும் லேவியனையும் நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைங்க. நாங்கள் ஒரு நாள் பார்க்கிறவர்களா, நேரம் பார்க்கிறவர்களா, குறி சொல்லுகிறவர்களை கேட்கிறவங்களா நாங்கள் இருக்க மாட்டோம். எங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தான் நாங்கள் செவி கொடுப்போம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் நடத்துவதாக. அல்லேலூயா.